வெல்கம் டு பெப்பி ஃபிஷிங். இதுவரை பாம்பன் புதிய ரயில் பால பணிகளுக்காக பயன்பாட்டில் இருந்து வந்தது இந்த கிரேன் தான். பாலம் வேலை ஆரம்பித்த நாளில் இருந்த தன்னோட வேலையை ரொம்ப சிறப்பாகவே செய்துட்டு வந்தது. ஆனால் சில எந்திர கோளாறு காரணமாக பாலத்தோட இறுதிக்கட்ட பணிக்காக புதிய கிரேன் வரவழைக்கப்பட்டிருக்குங்க. அந்த காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். பாம்பனோட ரொம்ப குறுகலான ரோட்டில் இந்த கண்டெய்னர் லாரி நகரும் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டாலும் பாலத்தோட வேலை ரொம்ப தீவிரமாக நடக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குங்க. இறுதிக்கட்ட பணிகளில் இந்த கிரேனுக்கு அப்படி என்ன வேலை இருக்க போதுன்னு யோசிக்கிறீங்களா? இருக்குது. ஏற்கனவே இருந்த கிரேன் மேனுவல் தான், ஆனால் இப்போ வந்துருக்கிற கிரேன் ஹைட்ராலிக்குங்க. ஹைட்ராலிக்காக இருக்கிறதுனால சில வேலைகளை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக செய்து முடிச்சிட முடியும். இவ்வளோ பெரிய பொருட்களை இடமாற்றம் செய்கிறதுன்னு சொல்கிறது ரொம்ப சுலபமான வேலை இல்லை. பார்த்தீங்களா, அந்த கண்டெய்னர் எவ்வளோ மெதுவாக ஊர்ந்து போகுது அந்த கிரேனை சுமந்துக்கிட்டு. ஏன்னா ரொம்ப குறுகலான பாதை இல்லாமல் வளைவுகள் நிறைந்த பாதை, அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ள இடம். இதுதான் வந்துட்டு பாம்பனோட மார்க்கெட் இருக்கிற இடம். மதிய வேலைன்னு சொல்கிறனால மார்க்கெட் பகுதி ரொம்பவே வெறிச்சோடி காணப்படுதுங்க. காலையில் 6 to 11, 12 மணி வரையே இது ரொம்ப பிஸியாக இருக்கும் இந்த இடம். ஒரு பக்கம் வந்துட்டு மீன்களை இறஞ்சிக்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் ஐஸ் போட்டு போகிற மீன்களை சரக்கு வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் கரெக்டாக பிளான் பண்ணி சாப்பாடு டைம் ஒரு 2 to 3க்குள்ளே இந்த ட்ரெயினை வந்து இங்கே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாலம் வேலை ஆரம்பித்த புதுசில் இந்த மாதிரி பெரிய பொருட்களை மக்கள் வியப்போடவும் ஆர்வத்தோடவும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது ரொம்ப சகஜமாகி போனதுனால இங்கே மக்கள் கூட்டம் இல்லை. வியூவில் கவனிச்சிங்களா, அந்த ரயில் பாலமும் பஸ் பாலமும் எதிரெதிராக வளைஞ்சு போகிறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல். பழையன கடிதலும் புதியன புகுதலும் சொல்கிற மாதிரி புது கிரேனை வந்துட்டு பழைய கிரேன் இறக்கி வச்சுட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு. அதை இறக்கி வச்ச கண்டெய்னர் லாரியும் இப்போ கிளம்பிடுங்க. இங்கே கவனிச்சிங்களா, தண்டவாளத்தில் ஆட்கள் வந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜேசிபி தன்னோட வேலைகளை சரிவர செஞ்சுக்கிட்டு இருக்கு. வேலை ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து புதிய பாலத்தில் ரயில் இயங்க போகுதுன்னு அறிவிப்பை தென்னக ரயில்வே வெளியிட்டதுலேருந்து வேலைகள் ரொம்ப மும்முரமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. கிரேன் இல்லாமல் எந்த வேலையும் இங்கே சீக்கிரமாக நகராது. ஏன்னா எந்த பொருளை நகர்த்தினாலும் கிரேன் வேணும்ல. பால வேலை மட்டும் இல்லைங்க, பாம்பன் ரயில் நிலையத்தோட வேலையும் இறுதிக்கட்ட நிலையை எட்டிருச்சு. ரொம்ப அழகாகவே காட்சி அளிக்குது. பாருங்கள், இந்த தண்டவாளத்துலேயும் பரபரப்பாக வேலை நடந்துகிட்டு இருக்கு. அக்டோபர் 1ஆம் தேதி கட்டாயம் ட்ரெயின் வருது. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com